நம்ம வந்துட்டு டெலீட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டேபிள் இருக்கு, அதுல இருந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் எப்படி டெலீட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டா வந்து டெலீட் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு டெலீட் யூஸ் பண்ண போறோம். ஸோ DLET டெலீட் ஃப்ரம் யூஸ் பண்ணோம். ஸோ எதுலேருந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம்? டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த டேபிளோட நேம் என்ன? ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் டேபிளோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷனாகவே என்னங்க, நம்ம வேர் வந்து யூஸ் பண்ணுவோம், வேர் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வேர் கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? போஸ்ட் கிரேட் டியூட்டோரியல். ஸோ இங்கே பாருங்கள், டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் வேர் நம்ம கொடுக்கலாம். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்கலாம். இந்த காலம் எடுத்துக்கலாம். வேர் கொடுத்து ஆட்ரிபியூட் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட் ஐடி, வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்க? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் டேபிளில் இருந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி 4ங்கிற ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 4ங்கிறது இதுதான் மணி. ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு டெலீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அந்த 4th ரெக்கார்ட் வந்து டெலீட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி 4 வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்துட்டு நம்ம டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 கொடுத்தோம். ஸோ இதிலே வந்துட்டு நம்ம கண்டிஷன், இது வந்து ஒரு கண்டிஷன் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர், அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம அது எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டெலிட்லையும் வந்துட்டு பார்த்துடலாம் வேர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்க, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 3 ஆர் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் இசிஇ கொடுக்கலாம். இசிஇ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன டெலீட் ஆகுங்க? டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி 3. ஸோ இது டெலீட் ஆகும். ஆர் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் இசிஇன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம், இந்த கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெலீட் ஆயிடுச்சு, கொரி ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டேபிளை வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 3யும் வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. ஆர் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் இசிஇ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கொடுத்துட்டு என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோம்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வீடியோவில் நம்ம ரெக்கார்ட்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டெலீட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.